அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல் ட்விஸ்ட். பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? வந்து விழுந்த கேள்வி. அண்ணாமலை கொடுத்த பரபரப்பு பதில். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தலைமை பதவி மாற்றம் தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்துள்ளார். அவர் தலைவர் பதவியிலிருந்தே கூட மாற்றப்படலாம் என்று செய்திகள் வருகின்றன. இதற்கு அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார். லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர். பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகின்றார். கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையினை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீது தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பி வருகிறார் என்று நீக்கப்பட்டார். அதன் பின் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி எஸ். சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி கட்சியில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று அண்ணாமலை அறிவித்தார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வருகிறது. தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். அதில், நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எச்சரிக்கிறேன். தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களில் மோசமாக பேச வேண்டாம். கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் விமர்சனம் வைத்தார். இதற்கிடையில் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை படிக்க உள்ளார். பிரபல தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில், சர்வதேச அரசியல் என்ற படிப்பை படிக்க அண்ணாமலை செல்கிறார். அது சான்றிதழ் படிப்பு. சில மாதங்கள் அங்கே தங்கி படிக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து 12 அரசியல் தலைவர்கள் ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம். அப்படி அண்ணாமலை இந்த முறை தேர்வாகி உள்ளார். இதற்காக அங்கே செல்லவும் அண்ணாமலை 4-5 மாதங்கள் அங்கே இருக்க உள்ளார். இந்த நிலையில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம், அவர் வெளிநாட்டில் இருக்கும் வரை தற்காலிக தலைவர் கொண்டு வரப்படலாம் என்று செய்திகள் வருகின்றன. அவர் தலைவர் பதவியில் இருந்தே கூட மாற்றம் செய்யப்படலாம் என்றும் செய்திகள் வருகின்றன. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தனது தலைமை பதவி மாற்றம் தொடர்பான கேள்விக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்துள்ளார். அண்ணா, இன்னும் டைம் இருக்கு. நான் ஒரு அடிப்படை தொண்டன். அதன்படியே செயல்படுவேன். கட்சி தலைமைதான் முடிவுகளை எடுக்கும். கட்சியின் வளர்ச்சிக்காகவே நாங்கள் செயல்படுகிறோம். அதற்காகவே அதை நோக்கியே செல்கிறோம் என்றும் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். நன்றி.